ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் கடைசி நாளாக வரக்கூடிய மே 31ஆம் தேதி வைகாசி பௌர்ணமியானது வருகிறது. இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா மற்ற மாதங்களில் வரக்கூடிய ஒரு சாதாரண பௌர்ணமி அப்படின்னு நம்ம சொல்லிவிட முடியாதுங்க. அதாவது இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா மற்ற மாதங்களை விட ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பௌர்ணமி அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன் இந்த வைகாசி பௌர்ணமி மட்டும் நம்ம ஸ்பெஷலான ஒரு பௌர்ணமி அப்படின்னு பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் தெய்வ வழிபாட்டிற்கு ஒரு உகந்த நாளாக கண்டிப்பா இருக்கிறது. அது போலவே இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் நாம எந்த பரிகாரம் வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த வழிபாடு வேண்டுமானாலும் செய்யலாங்க. ஏன்னா இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறது. இந்த வைகாசி பௌர்ணமியுடைய தாக்கத்தால் 12 ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள் நிச்சயமா ஏற்படும். ஸோ அந்த வகையில் உங்களுடைய ராசி விருச்சிகம் ராசியா இருந்தால் விருச்சிக ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த விஷயத்தை நம்ம பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம், வேண்டுதல் அப்படின்னு சொல்லலாம், வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப எப்படி வேண்டுமானாலும் நம்ம சொல்லிக்கொள்ளலாம். ஸோ இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் இந்த மாதிரி வழிபாடு மட்டும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் என்ன விஷயத்தை நினைத்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக இரட்டிப்பாக பலனளிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வைகாசி பௌர்ணமி நாளில் இந்த ஒரு வழிபாடு மட்டும் நீங்கள் செய்து பாருங்க. பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி என்பது பிரபஞ்ச பேராற்றல் மிகுந்த நாட்களாக பார்க்கப்படுகிறது. அதிலும் பார்த்தீங்கன்னா சிறப்பு மிகுந்த மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அதிக அளவில் பலன் இருக்கு அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்றாங்க. அந்த வகையில இந்த வைகாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளாகவே பார்க்கப்படுது. இதனால இந்த நாளில் நீங்க இந்த மாதிரி பரிகாரங்களை செய்யலாங்க. ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமியில நம்ம கடவுள் வழிபாடு செய்வோம். வைகாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கு ரொம்பவே கூடுதல் சிறப்பு இருக்கிறதுனால இந்த நாளில் நீங்க பரிகாரங்களை செய்யலாம். ஸோ அதே போல எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரமோ பௌர்ணமியும் ஒன்றாக சேர்ந்து வந்து வைகாசி விசாகமாக தான் நம்ம வழிபாடு இதுவரை செய்து வந்திருக்கோங்க. ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் முடிந்த பிறகுதான் இந்த பௌர்ணமி திதியானது தொடங்குகிறது. ஸோ இதனால இந்த நாளில் நீங்க என்ன வேண்டுதலை வைத்தாலும் கண்டிப்பா அது இரட்டிப்பாக உங்களுக்கு பலனை பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பௌர்ணமி தினத்தன்று எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பௌர்ணமி தினத்தன்று காலையில எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து விட்டு பூஜை அறையில ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி வெள்ளை நிற திரையை போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபம் அன்று முழுவதும் எரிவது போல நீங்க பார்த்து கொள்ளுங்க. இது போலவே உங்களுடைய வீட்டு சமையல் அறையிலுமே உங்களுடைய வீட்டின் வடமேற்கு பகுதிகளுமே நெய் தீபத்தை ஏற்றி வைக்கணும். இந்த 2 தீபங்களும் பார்த்தீங்கன்னா காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை முழுமையாக 1 மணி நேரம் எரிய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பார்த்து செய்யணுங்க. அது போலவே அன்றைய தினத்துல நீங்க வெண்மை நிற ஆடையை மட்டும்தாங்க அணியணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் சந்திர பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை நீங்க நிச்சயமா மேற்கொள்ளலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா காலையில் இந்த தீபங்களை ஏற்றி வைத்த பிறகு ஒரு பிரியாணி இலையை இந்த பரிகாரத்திற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். பிரியாணி இலை என்னன்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு சமையலில் பயன்படுத்தக்கூடிய பிரியாணி இலையை நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதில் உங்களுடைய வேண்டுதல் என்போ அந்த வேண்டுதல் நிறைவேறி விட்டதாக எழுதி முழு மனதோடு வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு செய்துவிட்டு அந்த பிரியாணி இலையை சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக நீங்கள் வைக்கணும். இப்படி செய்வதன் மூலம் உங்களுடைய வேண்டுதல் விரைவிலே நிறைவேறும் என்று நம்பிக்கையாகவே கூறப்படுது. இதோடு மட்டுமில்லாமல் அன்று தினத்துல உங்களால் முடியும் பட்சத்துல முடியாதவர்களுக்கு, அதாவது வறுமையில் கஷ்டப்படக்கூடிய நேயர்களுக்கு தயிர் சாதத்தை நீங்க தானமாக கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அன்றைய தினத்துல உங்களால் முடிந்த எந்த ஒரு உதவியை வேண்டுமானாலும் நீங்க செய்யலாம். இப்படி தருவதன் மூலம் சந்திர பகவானின் அருளை உங்களால் எளிதாக பெற முடியும். அன்றைய தினம் முக்கியமாக நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குல தெய்வ வழிபாட்டை மறக்காமல் செய்திடுங்க. இதனால குல தெய்வத்துடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. இந்த பௌர்ணமி தினத்துல இந்த மாதிரி முறையில வழிபாடுகளையும் வழிமுறைகளையும் பின்பற்றுவதன் மூலம் பிரபஞ்ச பேராற்றலை விரைவில் நீங்க பெற முடியும். வேண்டுதலையும் உங்களால நிறைவேற்ற முடியுங்க. சந்திர பகவானின் அருளும் உங்களுக்கு எளிதாக கிடைக்குங்க. ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தை தவறாமல் செய்திடுங்க. ஸோ இதனை தொடர்ந்து விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த பௌர்ணமியுடைய தாக்கத்தால் என்ன பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் பொருளாதார வசதி நல்லபடியாகவே இருக்கிறது. சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் ஆடை ஆவண சேர்க்கைக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினர்களுடன் வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. குடும்பம் தொடர்பான எந்த ஒரு புதிய முடிவையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எடுப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. குடும்ப விஷயத்துல இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பின்பற்றி நடக்கணும். சிலருக்கு குடும்ப விஷயத்துமாக முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய நிர்பந்தம் நிச்சயமாக ஏற்படும். இந்த மாதிரி நிர்பந்தமான சூழல்ல கண்டிப்பா நன்றாக யோசித்து நல்ல முடிவுகளை நீங்க எடுக்கணும். அலுவலகத்தில் பணி சுமை விருச்சிக ராசி நேயர்களுக்கு அதிகரிக்கும். இருக்கும் வேலையில் இருந்து வேறு வேலைக்கு இப்போது முயற்சிக்கவே வேண்டாங்க. இந்த மாதிரி எண்ணங்கள் சிந்தனைகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பா இதனை நீங்க தள்ளி வைப்பது அவசியம். அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து செல்லணுங்க. வியாபாரத்தில் விற்பனை நல்லபடியாக இருப்பதுடன் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கலாம். பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பு உங்களுக்கு செய்யலாம். இதனால வேலை ரீதியா உங்களுக்கு எந்த விதத்திலும் எந்த பாதிப்பும் நிச்சயமாய் ஏற்படாது. வேலையில நீங்க என்ன நினைச்சாலும் அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாக கூடிய சூழல் இருக்கிறது. இந்த காலத்துல உங்களுடைய தொழில் வியாபாரம் ரீதியாக பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட அதிகமான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த காலகட்டத்துல விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுங்க. விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்துல சிறிது சிரமங்கள் ஏற்படலாம். இதனால பெண்கள் பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே இல்லைங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை சிக்கல் வந்தாலும் அனைத்துமே சமாளிக்க வேண்டிய ஒரு துணிச்சல் பெண்மணிகளுக்கு நிச்சயமா இருக்க வேண்டும். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிரமம் அறிந்து கணவர் காட்டும் அன்பும் ஆதரவும் உங்களை சோர்ந்து விடாமல் செயல்பட செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. கணவன்மார்கள் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பக்கபலமாக இந்த காலகட்டத்தில் நிச்சயமா இருப்பாங்க. இதனால பெண்மணிகள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இந்த காலகட்டம் முழுக்க விருச்சிக ராசி நேயர்களுக்கு பாசிட்டிவான நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமா உங்களுக்கு அமையலாம். இந்த நேரத்துல நீங்க எந்த மாதிரி தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்பிகை வழிபாடு உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது. தினமும் காலையில் உங்க வீட்டு பூஜை அறையில அனைத்து கடவுளுக்கு முன்னாடியும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். உங்களுக்கு ஏதாவது கடவுள் மந்திரம் தெரிந்தால் அதையும் சொல்லி நீங்க வழிபாடு செய்யலாங்க. இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை நீங்க செய்யும் போது அன்றைய நாளும் உங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்குங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல விருச்சிக ராசி நேயர்களுக்கு மே 31 பௌர்ணமியுடைய தாக்கத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.